பாலிடிக்ஸ் வர மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா அது அவரோட விருப்பம் ப்ரோ, வர்றதும் வராததும். நம்மளோட கருத்து பார்த்தா வரணும்னு தான் ஆசைப்படுறோம். நாங்களும் சொல்கிறோம் அதுதான் வரணும் வந்தால் நல்லாயிருக்கும். எதனால் சொல்கிறீங்க? புதுசாக ஃப்யூச்சரில் வந்து அவருக்கு வயசு சின்ன வயசு, பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் வரலாம். அவர் பாலிடிக்ஸ் வந்தால் ஓகே தான் எனக்கு தோணுது. நான் வந்து விஜய் சேதுபதி அண்ட் அஜித் 2 பேரும் பிடிக்கும். ஆமாம், நல்லா இருக்கும் வந்தால், நல்லாயிருக்கும், நல்லா பண்ணுவார். தளபதி ஃபேன். தளபதி வந்தால் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ வராங்க, விஜய் வரலன்னாரு. நீங்கள் யாரோட ஃபேன்? நான் அஜித்தோட ஃபேன். பொலிட்டிக்கலாக இப்போ பார்க்கும்போது எல்லாமே வந்து ட்ராபேக்ஸில் தான் போயிட்டுருக்குது. என்ன தான் நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் நம்ம வந்து எடுத்து பண்ணாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அது வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஃபைனலாக அது வந்து அது ஒரு ஷேப் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ புதுசாக ஒருத்தர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பெரிய டைம் எடுக்கும். அதனால் இருக்கிற பொலிட்டிக்கல் செட்டப்லேயே வந்து நம்ம வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம இன்னும் அதை பெட்டராக ஆக்குறதுக்கான நம்ம இப்போ தான் பார்க்கணுமே தவிர புதுசாக இன்னும் நிறைய பேர் வர்றதுனால ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கவே ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தெரியாதா இது கேட்காதீட்டாங்க. இப்போ வந்தால் நல்லாயிருக்கும் சார். வந்தால் நல்லா தான் இப்போ வந்தாருன்னா சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணுவோம். அரசு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. நான் எதனால் சப்போர்ட்? எனக்கு பிடிக்கும், சின்ன வயசில் ஒரு ஃபேனு. கண்டிப்பாக சப்போர்ட். எதனால் சப்போர்ட்? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணலாம், இதில் தான் தப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக யாராவது வரன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ எல்லாருமே பார்த்த முடிஞ்சு இது புதுசாக எதனா பண்ணாங்கன்னா புதுசாக யாருனா ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கலாம்ல. கண்டிப்பாக தாராளமாக வரலாம், நானும் ஓட்டு போடுவேன். அதான் புதுசாக வரவங்களை வந்து நான் இந்த அபிப்பிராயம் நான் சொன்னேன். நான் இன்கேஸ் மேபி அதனால அவருடைய வியூஸ் வந்து நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணுவோம். மக்களுக்காக நல்லா பண்ணுறாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சார். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் ப்ரோ, டெஃபினெட்லி ஜெயிக்கலாம். கஷ்டம் தான் சார். கண்டிப்பாக ஜெயிப்பார். வந்தால் தான் தெரியும், நின்று பார்த்தா தான் தெரியும். ஜெயிப்பாரா இல்லையான்றதை சொல்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் வாய்ப்பு இருக்குது வந்தால். அவங்களுடைய வியூகங்கள், அவங்க கூடிய வைக்கக்கூடிய கூட்டணி இதெல்லாம் ப்ராப்பராக இருக்க பட்சத்தில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக சார் ஜெயிப்பாங்க. இப்போ அரசியல் வந்து ரொம்ப ஒரு இது, அதாவது அதனால் வந்து தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக தாக்கு பிடிப்பார் அவர். ஏன்னா ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. முடியும் நினைக்கிறேன். எப்படி முடியும் நினைக்கிறேன்? நல்லா இப்போ நல்லா பண்ணுறாரு, எல்லா விஷயம் நல்லா இருக்குது, பண்ணுறதுல பண்ணுவார். இப்போது ஓரளவுக்கு அவருக்கு அந்த தெளிவுலாம் வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எவ்வளோ ரஜினியோ சரி இல்லை நிறைய ஆக்டர்ஸோ சரி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்து எப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேக்கப்லாம் வச்சாங்க. பட் இவருக்கு அந்த நாலேஜ் கொஞ்சம் இருக்கும். வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு இது இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவார். முடியும். இந்த அரசியல் தாக்கு பிடிக்க முடியுமா? தாக்கு பிடிப்பார் ப்ரோ. ஏன்னா இப்போ கன்ஃபார்மாக அவர் வர சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா அவர் வர படம் எல்லாமே இப்போ பாலிடிக்ஸாக மாறிட்டு இருக்கு. படம் எல்லாமே தமிழ்நாடு சுச்சுவேஷன் கஷ்டம். அது கஷ்டம். ஏன்னா 2 பார்ட்டிஸ் வந்து வருஷ கணக்கில் வந்து 2 பேரும் டாமினேஷன் இருக்குது. அதனால் அவர் கஷ்டம் வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒரு படத்துலேயே நடிக்கிறாருனாக்கா அவர் வந்து தாக்கு பிடிக்கணும். எப்படி எல்லா அரசியல் ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அரசியல்வாதி படம் தான் எடுக்கிறாரு. ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். மேபி சப்போர்ட்டிங் நிறைய இருக்கும் அவருக்கு. இன்னொன்று ப்ரோ, இப்போ நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு ஈர்ப்பு மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்லலாம்? கலைஞர் வந்தார், அப்புறம் ஜெயலலிதா வந்தார். இப்போ வந்து தளபதி வந்து அதே ஒரு இதில் வராது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை, தமிழ்நாடோட பேசிக்கே அதான். எல்லாருமே ஆக்டர்ஸ், திரைத்துறையில் இருந்தவங்க தான் வந்து சிஎம்மாக. கலைஞரும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி, அவங்களும் எல்லாருமே வந்து சினிமா ஃபீல்ட்லேருந்து இதுக்கு வந்தவங்க தான். அதனால் மேபி சினிமாலேருந்து வரவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா மக்களை ஈஸியாக ரீச் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே. அந்த ஒரு காரணத்தினால வரலாம். இன்றைக்கி அவங்கள பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு. தளபதி வந்து நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லை அவர் வருவாரான்றது நமக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனால் வரணும், கன்ஃபார்ம் வந்தால் ஜெயிச்சிருவார். இந்த ஒரு அபிப்பிராயம் தான் மாறணும் எல்லாத்துக்குமே. பொலிட்டிக்கல் வந்து யாரெல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை பற்றின நல்ல ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, நல்ல வியூஸ் இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கவங்க வந்தாக்க நல்லா. அதான் சொல்கிறேன், நடிகர்கள் தான் வரணும் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்குன்றதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து பல விதத்தில் நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறோம். நமக்கான வளங்கள் இங்கே நிறையா இருக்குது. நம்மளுடைய தமிழர்கள் வந்து உலகம் முழுதுமே வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நடிகர்கள் தான் வரணும் அப்படின்ற பட்சம் இல்லை, திறமை இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் வரலாம். அதை பற்றி நல்ல விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஓகே, சக்ஸஸ் ஆகலாம் அவர் ஃபேன் பேஸ்க்கு இருக்கிறதுனால. வந்தால் நல்லா தான் இருக்கும் சார். கண்டிப்பாக ஈர்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் சினிமாவில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஈர்ப்பு இருக்குது. நாங்கள் பக்கா டிஎம்கே தான். ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்பீச் பார்த்தீங்களா? பார்த்தீங்க. ஃபஸ்ட் எடுத்த மார்க்ஸை கொடுத்தவங்களுக்குலாம் வந்து ஆமாம். இது பண்ணாரு. இன்னைக்கு ஸ்பீச்சில் வந்து அம்பேத்கர் பெரியார் பற்றிலாம் பேசினாங்க. அண்ட் அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொருந்துற மாதிரி பேசியிருந்தார். இப்போ யங்கர் ஜெனரேஷன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக அவர் எங்கன்னா இப்போ அடித்தளத்தில் போய் கை வச்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து மிடில் ஏஜ் வந்து அவங்க ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. லேடிஸ் ஃபேன்ஸும் நிறைய இருக்காங்க அவருக்கு. இப்போ குழந்தைங்களோட அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் அவர் இருக்கார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போனால் தான் நெக்ஸ்ட்டு அடுத்த தலைமுறையினே ஓட்டு போட போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்கள இப்போ எப்படி நம்ம கவர் பண்ணோம், இது பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா நம்ம ரீச் ஆகணுன்ற ஒரு இதில் டெக்னிக்கில் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. வேறு ஜெனரேஷன் வந்து நிற்பாங்களா? நிற்பாங்களா அதான் தெரில ப்ரோ. தளபதி ஃபேன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபுல்லாக. ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடுத்த ஓட்டர்ஸ் அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. ஓகே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யங்கர் ஜெனரேஷன், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாகவே மூவி, மொபைல், சோஷியல் மீடியான்னு சொல்லி ஒரு இதுலேயே தான் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்தோட இது தான் வந்து நிறையா பிஜிஎம்ஸ்லேருந்து நிறையா வருது. அந்த வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அது சரியான்றது வந்து பார்வை வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். புரியுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பில்லர் ஆஃப் த நேஷன்ஸ். அதனால் வந்து ஆமாம், ஸ்டூடெண்ட் தான் பில்லர் ஆஃப் நேஷன். பாலிடிக்ஸ்க்கான ஸ்பீச் நினைக்கிறீங்க? மேபி இருக்கலாம்னு தோணுது ப்ரோ. சப்போர்ட் பண்ணால் நல்லா பண்ணுவாங்க சார். இல்லை, இதுக்கப்புறம் வர்றது என்னென்னா வந்து இளைஞர்கள் கையில் தானே இருக்குது எல்லாமே. எல்லாரோடைய அதாவது எல்லாரோடைய இதுவும் எப்படின்னா இப்போ சின்ன பசங்க கையில் தான் இருக்குது. அந்த ஒரு ஊக்குவிக்கிற விதமாக ப்ரைஸ் கொடுத்து பேசியிருக்காரு. யங்கர் ஜெனரேஷன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மேபி இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யங்கர் ஜெனரேஷன் தான். நீங்கள் புதுசாக வந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை, யங்கர் ஜெனரேஷன் வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நீங்கள் நானும் வேறு பாலிடிக்ஸ் வேறு. ஆமாம், அது வந்து ரெண்டும் வந்து ஈக்குவல் இல்லை, வேறு இது கரெக்டு தான். அதனால் வந்தால் வந்து அதில் இருக்க முடியுமா? அந்த இதில் ரன் பண்ண முடியும்? அவரால் முடிஞ்சால் இருக்கலாம் ப்ரோ. மாறும் ப்ரோ, கன்ஃபார்ம். அதான் சர்க்கார் படம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? என்ன ப்ரோ, கரெக்டாக தானே சொல்லுங்க. அது எப்படி அவங்களா தான் ப்ரோ சரி, நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே ப்ரோ, பார்த்தா அது கண்டிப்பாக நடந்திருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு இருக்குது. இன்னொரு சில பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். ஜென்ரேஷன் வந்து முன்னாடி இந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி நிறைய பேர் சினிமா பாலிடிக்ஸ் வரேன் போகிறேன்னு சொல்லி எல்லாமே போயிட்டாங்க. பட் இப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப நாளாக வரேன்னு சொல்லணும்னா ரொம்ப நாளாக நம்ம ஸ்டேட்டோட பொலிட்டிஷியன் வந்து இது அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் நம்ம எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம கரெக்டாக எந்த டைமில் போக முடியும், எந்த டைமில் ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சிந்தனையில் அப்புறம் தான் வராருன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது வந்து அந்த நேரத்துக்குரிய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அந்த கருத்து கணிப்பில் பார்த்திங்கனாக்கா ஒரு 50% 60% வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறையா பேர் பார்த்திங்கனாக்கா கருத்து கணிப்பு கூற விரும்பவில்லைன்னு நம்ம சொல்லுவாங்க ஒரு கூட்டம். இந்த ஃபைனலில் இந்த நபர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து எந்த பக்கத்து வந்து ஃபைனலாக சாயிறாங்களோ அந்த கட்சி தான் கடைசிக்கு ஜெயிக்க முடியுமா? சினிமாலேருந்து அரசியல் வந்து ஜெயிக்க முடியும். அவர் நினச்சா முடியும். பிடிமா சான்ஸ் இருக்குது சார். அதான் சார் இருக்கலாம்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பெரிய பார்ட்டிஸ்லாம் இருக்குது ப்ரோ, லைக் டிஎம்கே. இப்போ விஜய் அரசியல் வந்தாங்கன்னா அவங்களோட இது எப்படி, அவங்களோட ரியாக்ஷன் பேர்கிட்ட ஜெயிக்க முடியும்?
அதுதான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் பெரிய கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே இதை பீட் பண்ணி வின் பண்ணோன்னா அவர் எடுத்தவனெல்லாம் வின் பண்ண முடியாது. அவர் இன்னும் ஒரு 20 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அவர் தனியாக இருந்தார்னா மட்டும் அவர் வின் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. பட் உடனேலாம் தமிழ்நாட்டில் யாரும் வின் பண்ணிட முடியாது. ஏன்னா கட்சிக்காரங்களோட ஓட்டு நிறைய இருக்குது. என்ன தான் நம்ம ஆக்டராக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சைடு ஃபேவரட்டாக இருந்தாலும் பட் கொஞ்சம் ஓட்டுன்றது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். பார்த்திங்கன்னா விஜய் வந்து அந்த பார்ட்டியோட அதிகமான தொடர்பு இருக்கக்கூடியவர் தான். விஜய்க்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய அவங்களுடைய ரசிகர்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலையுமே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரே கட்சிக்கு வந்து அவங்க வருவாங்கடா அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லக்கூடியது கிடையாது. ஏன்னா இவர் கட்சி நடத்தி இவர் உள்ளே வராருன்ற பட்சத்தில் அவர் உலகம் முழுசுமே அவருக்கு சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து எல்லா கட்சியிலையுமே அவருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாமே வந்துடுவாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஃபைனலாக இவருடைய ரசிகர் இதெல்லாம் இருக்கிறதுல வந்து மாற்றி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கட்சி வரதில். இல்லை ப்ரோ, அவர் தனியாக தான் ஆரம்பிப்பார் கட்சி ஆரம்பித்தா. ஆமாம், இப்போ மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நினச்சா ஜெயிக்கலாம். மாற்றம் வர சான்ஸ் கம்மி, பட் டஃப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். தெரியல சார், அதை பற்றி கருத்து நான் சொல்ல விரும்பல. சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பாக வந்துடுறாரு. அதான் நானும் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணாங்கன்னா வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். யாருக்கு போடுவீங்க? தளபதி வேணால் தளபதிக்கு போடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும். தலை நீங்களே ஜெயிப்பாரு. ஆமாம், கண்டிப்பாக ஜெயிப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால ஓகே. நான் கண்டிப்பாக வந்தார்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுவரையிலும் பார்த்தாச்சு ஒரு 50 வருஷமாக. நம்ம வந்து எல்லாருமே நம்ம கலைஞர் ஃபேனு, ஜெயலலிதா ஃபேனு அப்படின்னு மாறி மாறி ஓட்டு போட்டாச்சு. சரி, விஜய் வந்தால் கொஞ்சம் பார்க்கலாம், கண்டிப்பாக ஓட்டு போடலான்னு ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஐ லைக் விஜய். வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க? நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் பண்ணலாண்ணா. நான் சூர்யாவோட ஃபேன் தான். ஓகே, நான் தளபதி வந்தார்னா தளபதி வந்தார்னா பண்ணலாண்ணா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். விஜய் வந்தார்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க? ஆமாம், சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். நான் தளபதி தான் ப்ரோ ஓட்டு வந்தார்னா என்ன சப்போர்ட் பண்ணுவேன்? கண்டிப்பாக நானே சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. அவன் மைக் குத்திட்ட போதும். சரிண்ணா.